மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை கொஞ்சம் ஐயோ 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறாரே, பதவி போயிரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கலாம். இந்த அச்சம் தேவையற்றது. ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான ஃபேவர் பண்ணுவார். மிருகசீரிஷம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் முறையே அவர் செய்தாலும் கூட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் சூரியன் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சனியினால் உடல் ஆரோக்கிய உபாதைகள் அப்பப்போ கொஞ்சம் சஞ்சலங்களை எல்லாம் கொடுக்கும். ஆனால் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு, குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் பணி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமான பலன்களாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக நல்ல ஒரு அரசாங்கத்தினால் அங்கீகாரமும் அரசாங்கத்தினால் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அவார்டு வரத்துக்குமே இந்த கிரகநிலைகள் சாதகமாகவும் இருக்குது. குரு பகவான் உங்களினுடைய ராசிக்கு வந்த பிறகு இந்த சனியும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அயராது பாடுபட்டு உண்மையாக உழைத்தவர்களுக்கு நீதி அரசனான இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் அனைத்து விதமான உயர்வுகளையும் கொடுப்பார். பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 10ஆம் இடத்துல? வேலைக்கு போகிற பெண்கள், இப்போ நான் வேலையை விட்டுறலாமா, விஆர்எஸ் வாங்கிடலாமா, போரும் நான் வேலை பண்ணது இல்லை உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கலை, நான் இருந்துடலாம் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு பல சிந்தனைகளுடன் இருப்பார்கள். ஆனால் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் அதை தடை செய்வார். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த 10ஆம் இடத்திற்கான சனி பகவான் பலனையும் கொடுப்பார். திருமண யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள், வீடு அமையக்கூடிய யோகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வேலையே எப்படி இருக்கும்னு தெரில, நான் எப்படி இஎம்ஐ கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய வேலையில் நிரந்தரமாக உங்களுடைய காலை ஊனின பிறகு கடன் வாங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். சரி, நமக்கு தான் பெரிய வேலை கிடச்சிருச்சு, சம்பளமும் நல்லா இருக்கேன்னு அறக்க பறக்க போய் ஒரு லோனை வாங்கி இஎம்ஐயை போட்டு வீட்டை வாங்கிறது இல்லை காரை வாங்கிறதுங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களால் இஎம்ஐ கட்ட முடிகிற சூழ்நிலை வந்தாலும் கூட 10ஆம் இடத்தில் சனி பகவானும் ஜென்மத்தில் வரக்கூடிய குருவும் கொஞ்சம் தடங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான முடிவுகளை எடுக்கலாம். பெண்களுக்கு நன்றாக இருக்கும், திருமண யோகங்கள் வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நல்ல தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் தங்கம் வெள்ளி வாங்குவது, இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு அமோக பலன்களை கொடுக்கும். புதுசாக எனக்கு இவர் தெரியும், இவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படலாம். திடீர்னு நீங்கள் பணம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் இவங்களுக்காக வக்காலத்து வாங்குறேன்னு உட்காருவதையோ கொஞ்சம் சிந்தித்து செயல்படலாம். வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க மற்றும் இந்த வங்கியில் வேலை செய்பவர்கள், குறிப்பாக பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவர்கள் நிதானித்து கையாளுவது நல்லது. கேஷ் டீலிங்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து இருந்தால் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார். ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அதற்கு பிறகு ராகுவும் 10ஆம் இடத்திற்கு வந்துடுறார். கேத்து உங்களுக்கு 4. ஸோ 4
கேது, 10ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி. கொஞ்சம் எதிரிகள் அந்த சமயத்தில் அதிகமாக இருப்பாங்க. எப்போ 2025, ஏன்னா சனி 2026 வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 10ஆம் இடத்தில் பிறகு வரக்கூடிய ராகு, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஏமாறுறது, இல்லை டபுள் டாக்குமெண்ட் எல்லாம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானித்து நம்ம பழக வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். நண்பர்களிடத்தில் யாரிடத்திலையும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் பெண்களுக்கு இப்போது திருமணம் எல்லாம் செய்யலாமா, அதற்கான குரு பலன்லாம் நல்லா இருக்கான்னா, மே மாதம் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் தான் வராரு. ஸோ நல்ல இடங்கள் வருது, நல்ல வயசு, ஒரு 27 வயசெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் திருமணங்களை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா அதற்கு பிறகு நமக்கு குரு பகவான் ஜென்மத்தில் 1 வருடம் இருப்பார். அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் குரு பலன் வரும் பொழுது, நல்ல வரன்கள் வரும் பொழுது திருமணங்கள் முடிப்பது புத்திசாலித்தனம். ரிஷபராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நன்றாகவே இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு சின்ன சின்ன செலவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப விரயங்களை நாம் எதிர்கொள்ளலாம். இப்போ குரு 12ல் இருக்கிறதுனால சுப விரயங்கள் பண்ணலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து அடுத்த வருடம் 2024 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு விரயத்தில் இருக்கார். ராகு இப்போ நமக்கு லாபத்தில் இருக்கார். ஸோ வீடு வாங்கிறது, திருமண யோகம்லாம் இப்போ பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு 2025 ராகு 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இஎம்ஐ கட்டுறது, வட்டி வாங்கிறதுக்கு, வட்டிக்கு காசு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபராசி நேயர்கள் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும். அயல்நாடு சென்று படிக்க எண்ணம் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். ப்ரொஃபஷனல்ஸ் நீட் தேர்வு எழுதியிருக்கேன், எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதுவும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஏமாற்றங்கள் வராது. அரசியலில் இருக்கிறவங்க, அரசு சம்பந்தப்பட்ட துறையில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடமாற்றங்கள் வரலாம். இதில் சில பேருக்கு ஒரு தாழ்வான ஒரு இடமாற்றம் இருக்கும். என்னடா நமக்கு ப்ரமோஷன் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. சனி பகவான் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு இரக்கத்தை கொடுத்து பின்னர் ஏற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா இருக்கும். ஸோ தங்கம் வெள்ளி வாங்குவது, பங்கு சந்தையின் முதலீடுகள், இதெல்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றிகளை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மார்க்கு, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள்ல நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, மார்க் வைஸ் பார்த்திங்கன்னா 70% உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? வேலை செய்கிற இடத்துல அதிகமாக பேசாதீங்க. உயர் அதிகாரிகளோடு நீங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யாதீங்க. வெள்ளை காக்கானாலும் சரி, கருப்பு காக்கானாலும் சரி, நல்ல ஆமாஞ்சாமியம் போட்டுட்டு ஆஃபீஸில் எல்லாரோடையும் ஒத்து போயிட்டீங்கன்னா சனி பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரும். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.